சின்ன மீன் தொட்டி வச்சிருப்போம்ல வீட்டுல, அதுல இருக்கிற மீன் நினைக்கும் இவ்வளவுதான், ஃபுல்லா ரவுண்ட் பண்ணியாச்சு நினைக்கும். அந்த மீனை தூக்கி ஒரு பெரிய டேங்க்ல போடுங்க, ஐயோ இல்ல இல்ல அதை விட இது பெருசு, அதையும் கொஞ்சம் அதிக டைம் எடுத்து சுத்தி முடிச்சது அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல பெருசு இல்லைன்னு. அதை தூக்கி ஒரு குளத்துல போடுங்க, இது என்னடா இது என்ன பெருசா இருக்கு, அதையும் கொஞ்ச காலம் எடுத்து சுத்தி முடிச்சதும் அது நினைக்கும் இவ்வளவுதான், இதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அதை அப்படியே தூக்கி கடல்ல போடுங்க, அதுக்கு சுத்தி முடியாது. இதுதான் பைபிள், இதுதான் பைபிள். நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், எனக்கு தெரியாத. ஆமென், ஹல்லேலூயா. நீங்க இதை முதல்ல சுத்தி முடிங்க, அடுத்து கொஞ்சம் பெரிய டேங்க்ல தூக்கி போடுவார். ஹல்லேலூயா. இன்னும் சுத்துங்க, அடுத்து குளத்துல தூக்கி போடுவார். அப்படிதானங்க 1000 முழம் அளந்து 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 கடைசியில எப்படி எசேக்கியேலுடைய எப்படி இருந்துச்சு தெரியுமா? கடக்க முடிந்தது என்றல்ல, கடக்க முடியாதது. இதான் பைபிள். இதை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம். இந்த வசனம் எந்த அளவுக்கு நம்ம உள்ள வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாக்கப்படும்.